அருமை அருமை சூப்பர். இந்த வந்துட்டால வராது. யாரை கேட்டு வெடி ஓட்டிய விழா கமிட்டி? வெடி அங்கே ஓடக்கூடாது, என்ன வைவேன் காலாத்தில் காசை வாங்கிட்டு மதுரை போயிருவேன். வெடி என்பது சாமிக்கு போடலாம். இங்கே சாமி வேஷம் போடுறாங்க இல்லை, வள்ளி நாரதர் முருகனுக்கு போடலாம். எங்களுக்கு எதுக்கு போடக்கூடாது? இந்த வந்துட்டால விழா கமிட்டியாங்க ஏதாச்சும் குத்துனா விழா கமிட்டியா? உண்மையிலேயே அந்த கிராமம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாடகத்தை நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு ஊரில் இப்படித்தான் எது கை தட்டினேன் சொல்ல விடு, சொல்லாமல் தட்டுறேன் தமிழை. ஏன்னா இந்த ஊரில் வந்துறதுக்கு பூரா அண்ணே, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்திருக்கிறது பூரா வேற ஆள் கிடையாது. பூரா என்னுடைய அண்ணன் தம்பி, என் தம்பி தான், எங்கள் அண்ணன் தான். நம்ம கிராமம் மாதிரி நினச்சி என் தம்பி எங்கள் அண்ணன்ட்டு எந்த பிரச்சனை வராது. உங்கள் ஆளுல கொஞ்சம் பார்த்துக்க, 2 பேர் தண்ணி போட்டிருக்கேன். விழா கமிட்டியை கொஞ்சம் பார்த்துக்க. இதே மாதிரி நடந்துச்சு எங்கள் ஏரியா தாயமங்கலம் பக்கத்தில். விழா கமிட்டி மைக் எடுத்து பேசினார். ஏய், மாசமான ஊர், எவனும் தண்ணியை போட்டுக்கிட்டு இந்த நோத்தாங்கம்மா கரைச்சல் பண்ணினா மொத்த திருவிழா செலவை நீ தான் கட்டணும்னு 100 தடவை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆள் கடைசியில் அந்த ஆள் காலையில் கட்டினேன் 2 லட்சம். இவன் தான் 50 வேலையும் பார்த்துருக்கேன். பூராமே இதில் கலெக்டர் மக கை தட்ட மாட்டேன், இருக்க மாட்டேன். என்னை நிற்கிறது இந்த மை செட்டுக்கு அனத்த காலம் முடிச்சுக்கிச்சு. தள்ளி விட்டுட்டு இப்போ தெருவில் தெரியலன்னா என்ன நீ சாமி டாய்ச்சி கத்தலடா ஐயா. இங்க இருக்கவங்க 50 இடம் கிடக்குயா. இல்லைன்னா நிக்க கூட கஷ்டமா இருந்தா எங்களை பாடுங்க ஐயா. இப்போ நாங்க எங்க இருக்குது? நீ அவங்களுக்கு கொட்டையை பிடிச்சி அமைக்க என்ன கொட்டெல்லாம் விதறானே, கொட்டெல்லாம் விதறா. அது வந்து முந்திரி பருப்பு. அதை உடைக்க மாட்டாங்களா? முந்திரி பருப்பு உடைக்க மாட்டாங்க. சேச்சிக்கு பக்கெட்டை வச்சு குத்துவாங்க. கஜா கஜா. உங்களை அத்தனை பேருக்கும் எங்க நாடக குடும்பம் இத்தனை பேர் சார்பாக முதற்கண் பணிவான இரவு வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். என்கிட்ட பேசின டான்ஸ் பூரா இன்னைக்கு நிறைய பொம்பளையோ 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நீ எனக்கு உள்ள வந்தோடனே நோத்தம் மாட்டாள கண்டாளி முண்டை. நீலண்டா 500 தரேன், அவ்வளோ ஒரு அரை. என்னுடைய மாணவன் யோகிபாவுக்கு நீ பதில் சொல்ல முடியாது. ஆனந்தராஜ் பின்னி எடுப்பேன், பொழந்து தள்ளிடுவாரு. அங்கே உள்ள போய் பார்த்தா வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு செருப்பு அடிக்க போறேன் தம்பி. என்ன அந்த மஞ்சள் பண்ணிங்க வாப்பா, சும்மா வா. என்ன சரக்கு அடிச்சா? டே ஒரு சீரட்டாட்டில் எழுதி வாங்குங்கடா. என்னடா 9:30 வரைக்கும் அப்படியே இருக்கடா. இன்ன வரைக்கும் சரக்கா வேற எதுவும் பூர்ண மரத்தை குளிக்க வச்ச கீரம் உண்டை. என்னுடைய அண்ணன் தம்பிக்கு ஒன்று சொல்றேன், எல்லாரும் பிளாக் பேரல் பிடிக்க. அது வெட்டிக்காரன் காமெடியை பின்றேன். இதுக்கு முன்னாடி வயர் கட்டில் பின்ற வேலை தம்பி. காமெடியை பின்றியா இல்லை காமெடியை அழிக்கிறியா? இன்னும் கட்டில படுத்திருந்தேன். எங்க அண்ணன் தம்பிக்கு ஒன்று சொல்றேன், உணவு இல்லைன்னால் உணவு கேட்டால் உதவி செய்ய நான் இருக்கிறேன். வீடு இல்லைன்னா கூட வீடு கட்டி கொடுத்துடலாம். ஒன்னே ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன், நீ என்ன வேணா தப்பு பண்ண, இந்த குடிப்பழக்கத்தை மட்டும் விளையுது. எங்க அண்ணன் தம்பி கை தட்டினால கூட தண்ணி அடிக்க மாட்டேங்க. வாங்க இங்கே வாங்க. இதுக்கு தேங்காய் அண்ணன் தம்பிட்டு நான் எதுவும் பேச முடியாது. மாடு புடி மாடு கிடையாது, மசுரை புடுங்கின மாடு. என்ன புடி மாடு? நம்மளா வச்சுக்கிட்ட வார்த்தை தான் புடிமாடு, போக்கு மாடு, சம்பு மாடு, சுத்து மாடு. ஆனா மொத்தத்துல அந்த மாடு ஊற என் தமனை வளர்த்த மாடுன்னு சொல்லு. ஜல்லிக்கட்டுலயே ஆளு ஊரா கிளம்பிட்டாங்க. நம்ம நாட்டு மாடுனா தும்முள் பெருசா இருக்கு, வாடியில வந்தா கட்டி போடுறாங்கன்னு கிரு மாட்டுல போய் கிடமாட்டை தவ விட்டு கண்டெடுக்கிறேன். உண்மைதானப்பா? தமிழுடைய வீர விளையாட்டு என்ன? இங்க பாரு, இந்த தமிழன்ட்ட பிடிக்காத ஒரு விஷயம் எதையுமே என் தம்பிகிட்ட சொல்லக்கூடாது. இங்க ஒண்ணுக்கு இருக்காதுன்னு சொன்னா இங்கதான் 70 பேர்த்த கூட்டு போவேன். இங்க நான் ஒண்ணு கடிங்கன்னா அந்த செவத்தைய கரைச்சி விட்டுருவாங்க. இப்ப இங்க நிக்காதுன்னு சொன்னேன்னா இங்கதான் நிற்பேன். ஏன் அது தமிழ அப்படி சொல்றா? நீ வீட்டுக்கு போறது நல்லது. அப்ப நான் என்ன இந்திக்காரன்னா? நமக்குள்ளேயே ஒற்றுமை சொல்றத கேட்காமலத்தான் இன்னைக்கு இந்திக்காரன் பூரா வந்துட்டேன் எல்லா வேலைக்கும். உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன், இந்திக்காரன் வந்து தொலைச்சிட்டேன்.
ஹோட்டல்ல வேலை பார்க்குறேன் நம்ம சொல்றது அவனுக்கு புரியல. ஆம்பளைட்னு சொன்னா அவன் கியா நம்ம சொல்லணும் கஜா முட்டகா ஊ கட்டான் கட்டான் கட்டான். அவன் தெரிதா பையா கஜா 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 அப்படின்னு விதவர்னு போய் முட்டைக்கு பதிலாக ஓனரை போட்டு அடிச்சிட்டேன். முட்டையில் அடிச்சிட்டேன் தப்பிச்சு. இவன் இந்திக்காரனா தான் இருப்பேன் போல. கரெக்டாக தமிழ் புயல் தமிழ். அவன் எப்படி சொல்லுவேன்? ஓம்பளைட்டா நல்ல வாயில் வந்துடுறா. ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம். ஐயா சாருக்கு வாங்கி தம்பி வாய்ஸ் மாறி கிடக்கு. ஹலோ 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 தம்பி இருப்பா. உன்னால நெளிக்க முடியல, முட்டைக்கு சேர் ஒட்டிக்கிருச்சு. அதே நெருப்புடா நெளிகிறாரு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தம்பி அந்த நெருப்புடான்னு சொல்றேன். அவளை இங்க வர சொல்லு. வாடா மேடைக்கு வாடா. கைதரலாம். சூப்பர். தற்சமயம் ஆடு களத்தை அலங்கரிக்க வருகின்ற காலை அவனுடைய ரத்தத்தை சுண்டி உடைஞ்சு சீமை ஊராம் பேர் வாங்க கூடிய இந்த தமிழக வளர்த்த காலை லாஸ்ட் பால் 2 மினிட் ஒருத்தரே வர சொன்னேன். விளக்கமாறு பிச்சு ஹலோ தம்பி அளவுலாம் சொல்லக்கூடாது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முதல் நீ மேடைக்கு வந்ததுக்கு வாழ்த்துக்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் என் தம்பிக்கு. கட்டி குடிச்சிட்டே நீ மூடுறான். அண்ணன் தாண்டா இருடா. என் தம்பி தாண்டா இருங்க அமைதி. இப்போ ஒரு பாட்டு பாடினேன். யார் பாட்டு? அப்துல் கலாம் பாட்டு. அப்துல் கலாம் அப்துல் கலாம் மொத்தத்தையும் சொல்லக்கூடாது. பல்ல வேலை. அப்துல் கலாம் பாட்டு பண்ணீங்க. அப்துல் கலாம் ஐயா பத்தி நீ என்ன நினைக்கிற? அப்துல் கலாம் பத்தி என்ன நினைக்கிறேன்னா, அவர் வந்து ஏவுகணைலாம் நிறைய பண்ணார் பற்ற வச்சிருந்தாரு. அதுக்கு மேல என்ன சொல்லணும்னா அவர் வந்து இருங்க ஒரே நிமிஷம் இருங்கன்னு சொன்னாரு. லாஸ்ட் பார் 2 மினிட். கடைசி 2 நிமிடம். யாதும் ஊரே யாவரை கேளிரும்னு ஒரு நம்ம தமிழனை பத்தி ஐக்கிய நாடு சபையில பி சொன்னாப்புல தலைவர். அவர் வந்து அக்னிகணம் வந்து நம்மளை பார்த்து பயந்து எல்லாம் இது பண்ணாங்கன்னா ஓகேதான். ஆனா நம்ம தமிழனை பார்த்து மிரள வச்சவர் அப்துல் கலாம் மட்டும்தான். வேற யாரும் அப்படி பண்ணதில்லை. இந்தியாவில் வந்து என்னதான் வந்து இங்கிலீஷு ஹிந்தி எல்லாம் இருந்தாலுமே அவர் வந்து தமிழை வந்து ஐக்கிய நாடு சபையில போய் பேசினாப்புல. யாதும் ஊரே யாவரை கேளுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாப்புல. அதனால வந்து அப்துல் கலாம் வந்து நம்ம ரொம்ப பிடிச்சவர். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் பிறந்தநாள் அன்னைக்கு ஏன் பிறந்தநாள். அதனால அவரை பத்தி எனக்கு ஃபுல் டீடைல் தெரியும். அதனால ரொம்ப ஒரு வார்த்தை தான் கேட்டேன். 1000 வார்த்தை சொல்றியடா. வாழ்த்துக்கள். உண்மையிலே இவன் ஊர்லயே இருக்கக்கூடாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அயல்நாட்டு மக்களிடையே சொன்னவர் கவிஞர் பூங்குன்றனார் சொன்னார். நான் சொல்றேன் அப்துல் கலாம் சொன்னாரா? தம்பி பேக் சாட்டு கொண்டு ஒரு நியூக்கரக்காரனை ஏறி விட்டுருவேன். ஏடா அப்துல் கலாம் ஐயா பிறந்த நாள் அன்று நீ பிறந்தாய் என்றா எனக்கு பெருமை. ஆனா அவரை பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரியுமா? அப்துல் கலாம் எப்படி வந்து சொன்னேன் பாரு. அவரு நல்லா பண்ணியிருக்காப்புல. அவர் பற்ற வச்சு ஏவுகணை அடிச்சிருக்காப்புல. அப்புறம் அருவா அடிச்சிருக்காப்புல. கட்டில் தூண்டி முள்ளு வச்சிருக்காப்புல அப்துல் கலாம். ஆமா ஏவுகணை நாயகனை பத்தி தெரியாததுக்கு எதுக்கடா பாடம் படிப்பு? இப்ப லவரை பத்தி கேளு, அழகா சொல்லுவேன். என் லவருக்கு பிடிச்சது பூ போட்ட சட்டி. அவ ஹைக்கிள்ஸ் போடுவா, சிமெண்ட் போட வக்கமுங்க. ஒரே ரோஜ் என் தம்பிகள் எல்லாம் அறிவு சார்ந்த பிள்ளைகளா படித்து இந்த உலகத்துல இனிமேல் நம்ம பிறக்க போறோம் கிடையாது. பிறப்பு என்பது ஒரு தடவை. அதை நீ சாதிச்சுட்டு போனேன்னா உலகம் உள்ள வர கேப்டன் விஜயகாந்த் ஐயா மாதிரி புகழ் பேசிட்டே அப்பனா நிக்கிற கோமாளி எம்கேஆர் படிக்கல, 6இல் பாதியில் நின்றவன் என் சர்டிபிகேட்ல இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. 6வது படிக்காதனாலதான் நீ நாடக கலைஞனா வந்தாய். அது எனக்கு பெருமையா இருக்கு என்று சொல்றான் என் தம்பி. நன்றி. படிக்காத அப்படி அடி சொல்லலாம். ஏப்பா தம்பி ஒரு டீ வாங்கிட்டு வா. ஏய் வாடே மைக்கு வா. வாட் இஸ் யுவர் நேம்? சொல்லுங்க முடிஞ்ச சொல்லக்கூடாது. காலையில் சம்பளம் கொடுக்காம தெருவில் விட்டு போயிருக்கோம். என்ன வேலைக்கு வந்தீங்க?
இல்லை என்ன வேலைக்கு வந்தேன்னு கேட்டேன். தெரியாம பித்தாளையில் வாங்குற அளவுக்கு பணக்காரன் ஆயிட்டியா? அப்போ உன்னை ஜோலியம் பிடிச்சி போறேன். பாடுற பாட்டுக்கு நன்றாக இசையமைப்பாயா மை ஸ்டூடெண்ட். வந்தலேருந்து நான் திமுரு மயிரா நிற்கிறேன். பயப்படு பயப்படு. கூபுர குயில் சிமிழம் பார்த்தும் படிக்குதும் பாட்டு. ஆமா, சூப்பர் சிங்கர்ல பாடிக்கிட்டு இருக்கேன். மார்க் போட பாக்குறாரு அந்த லிரிக்ஸ். ஆனா பாடுற ஆளுக்கு தாயா அத்தனை கேமரா இருக்கும். இந்த சூப்பர் சிங்கர், விஜய் டிவி, ஜீ தமிழ்லாம் அவன் நன்னிக்கு பாடுவேன் மைக்கை பிடிக்க முடியாம. இவங்க உட்காந்துக்கிட்டு கடைசியில் பாடி முடிச்சுன்னே இந்த நடுவர் சொல்லுவாங்க பாரு, அது நல்லா இருந்துச்சு, அதில் இந்த யா யா அது அந்த அம்மிங்க நல்லா இருந்துச்சு, அதை கீழே அடிச்சு விட்டீங்க. அதான் சிங்கக்குட்டி. அதே மாதிரி மாடு அதே மாதிரி தான். மாடிலேருந்து வெளியே வர்றேன், நல்ல விளையாட்ட மாடாக இருக்கு. அன்னைக்கு யாராவது இங்கிட்டு இந்த பக்கம் நின்றுருப்பேன், மாடு திரும்பி இருக்கு, மாடை கட்டியிருப்பாங்க, அந்த மாட்டை வீட்டில் கொண்டு ஓட்டி அடிப்பேன். அது முட்டாள்தனம். அது மாதிரி நீ அடிவிடாம கேட்டா நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடு. ரொம்ப ரிஸ்கான பாட்டு இப்போ பாட போறேன். மாஞ்சோலை கிளிதானோ குஞ்சானி. தம்பி அதுல கிளி சவுண்ட் நீ போடு. மாஞ்சோலை கிளிதானோ. இந்த கிளி வந்து மாசமா மான்தானோ தேன்தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ அவள் ஆவாரம் பூதானோ நடை தேந்தா. இல்ல இல்ல எப்பத்தையும் தாளம் போடுவேன். இல்ல பயந்துட்டியா போடு. போடுறேன் பாதிக்கு தரமாட்டேன். கரெக்டா போடு. சைன்ஜேன்னு போடணும். கரெக்டா போடணும். நான் ஒன்னு நினைச்சேன். ஐஸ் பால் ஐஸ் கிரேப் மேங்கோ சாகப்பூர் ஐஸ். அண்ணே 8 ரூபா ஐஸ் இருக்கானே. ஐஸுக்கு போடுறது என்னப்பா? அட பொண்ணான மனசு பூவான மனசு வைக்காத பொண்ணு மேல ஆசை. இப்ப நீ யாருன்னு ஊர்ல சொல்லவா? சொல்லுங்களேன். வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாயா ஜாமி வா, உனக்கு வெள்ளீரதா வாங்கி தரே வாயா ஜாமி வா. அப்படின்னு ஓ சிலிண்டர் இல்லையா? வந்தோன்னா ஐயா வந்து தரேன். பஜனைக்கு போறவனை கொண்டு வந்தா விடுவாங்க. அதுக்கு மட்டும் எப்படி சுண்டல் பொங்கச்சோறு. நான் ஒரு சின்ன குழந்தை கையை கட்டிட்டு பாக்குறேன். வாழ்த்துக்கள் தம்பி. இங்க வாப்பா. வா ஓடியாடா, வேமா ஓடியாடா. இப்ப இவன் சொல்லியான் பாரு என்ன ஒண்ணு போறானோ. என்ன படிக்கிறீங்க தம்பி? அலோன்டானா ஆறாவதுண்டானா? ஆறாவது. நீங்க என்ன படிக்கிற விரும்புறீங்க? ஒலந்தோச். அடுத்து 7வது. அவன் சொன்னியா பாரு, 7வது கிடையாது. படிச்சுட்டு என்ன ஆக நினைக்கிறீங்க? ஆய் வருதா? ஒண்ணுக்கு வருதா? ஆய் வருதா சொல்லு, அன்னை கூட்டு போறேன். என்னடா என்ன படிக்க விரும்புற? டாட்டெல்லாம் சொல்லிக்கூடாது. உனக்கு சென ஊசி ஓட்டுற முட்டை. சொல்லி கொடுத்தது யாரு? அப்பா இவரே உங்க அப்பா இங்க வரா. படிக்கணும். நான் சொல்ற பாட்டை மட்டும் பாடிட்டு போ. உருளைக்கிழங்கு செல்ல கொட்டி எங்கே போச்சு பாடு. பாடு. ஏறு சனகரமணம் இருக்குல்ல, அதை முழுசா பாடு. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்து. பெரியவர்கள் எல்லாம் சிறியவர்களை திருத்த வேண்டும். குடிக்கலாம் தம்பி, ஆல்கஹால் சேர்க்கலாம் என்று மருத்துவரே சொல்றாங்க. மாசத்துக்கு ஒரு தடவை குடித்தான் என்றால் அவன் மிகப்பெரிய ஒரு ஞானி. வாரத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறான் என்றால் அவன் மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி.
தினசரி குடிக்கிறான் என்றால் உலகத்திலே முட்டாள் தமிழன் என்று தான் சொல்றேன். அவருக்கு என்ன பிரச்சனை? தம்பி தம்பி, ஒரே ஒரு விஷயம், உரிமையோடு உணர்வோடு காசுக்காக நடிக்கவில்லை. நான் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நடித்து ஓடுகிறேன் 21 வருஷமாக. எம்கேஆர் கோடிக்கணக்கில் காசை பார்த்துட்டேன். பணம் நிரந்தரம் இல்லை. பணம் என்பது என்னை பொறுத்தளவு ஒரு பேப்பர். உங்க எல்லாத்தையும் ஒன்று சொல்றேன், இந்த உண்மையான இந்த பாசத்துக்கும் அன்புக்கும் எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களுக்கு நான் ஈடு செய்ய முடியாது என் உறவுகள்.